மைத்ரிபால சிறிசேன கூறியது போன்று இந்த விசாரணையை ஒரு கட்டத்துக்கு மேல் நகர்த்த முடியாது. நகர்த்தினால் இலங்கையின் ஆட்சி மாற்றம் ஒன்று கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இப்போது ஏன் தொடர்ச்சியாக ஒரு பிள்ளையானுக்குள்ளே ஒரு விடயத்தை சுற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. சுரேஷ் ஆலே இருக்கின்றார், அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அவருக்கான வெளி செல்ல முடியாத வகையில் கட்டாயக்க விமான நிலையத்தில் அவருக்கான விசேடமான உத்தரவை பெற்று அவர் வெளியேறாத வகையில் தடுப்பு கூட இடப்பட்டிருக்கின்றது. அவருக்கான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது ஏன் இந்த விசாரணை தொடர்பில் முழுமையடையாமல் இருக்கின்றது? கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மீதும் பலத்த சந்தேகம் இருக்கின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு மதகுருவாக மல்கம் ரஞ்சித் அவர்கள் செயற்பட்டது என்பதை விட ஒரு அவருக்கு விரும்பிய அரசியல்வாதிகளுக்கு வெள்ளை அடிப்பதற்காக பல முறை செயற்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நல்லாட்சி அரசாங்கம் இருந்தபோது அந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றவுடன் உடனடியாக கோத்தபாய வர வேண்டும், இதற்கு விசாரணை நடத்த வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கோத்தபாயவை ஆதரித்தார் மல்கம் ரஞ்சித் அவர்கள், கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள். அதன் பின்னர் கோத்தபாய வந்த பின்னர் நாட்டிலே ஒரு ராணுவ புரட்சி ஏற்பட போகின்றது அல்லது போராட்டங்கள் வெடித்த போது கோத்தபாய ஆட்சியிலிருந்து வெளியேறிய போது ரணில் விக்ரமசிங்கே வந்த போது பொதுவாக ரணில் மற்றும் கருதினால் மல்கம் ரஞ்சித்துக்கு இடையில் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கின்றது. அவர்களுக்கு இடையில் எப்போதும் ஜெல் ஆகாது. அவர்களுக்கு இடையில் உறவு என்பது ஒரு விரிசலோடு தொடர்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அவர் பின்னிட்ட நாட்களில் மீண்டும் என்ன செய்கிறார்? ரணிலுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை பார்த்து கொண்டு சஜித்தோடும் உறவை அவர் பெரிய அளவில் பேணிக்கொள்ளாமல் ஏகேடிஆரை ஆதரிக்கின்றார். அனுருகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியில் மறைமுகமாக ஆதரிக்கின்றார். புதிய ஆட்சி ஒன்று உருவாகினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற உத்தரவாதத்தை அவர் அந்த தேவாலயங்களிலே இடம்பெறுகின்ற பிரசங்கங்களிலே கூறுகின்றார். மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு வருகின்றது. இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அனுர அரசாங்கம் மட்டும் பதில் சொல்ல தவறவில்லை. கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் இதற்கு என்ன பதில் கூற போகின்றார்? அல்லது கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் அந்த அப்பாவி உயிரிழப்புகளை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்துகிறாரா அல்லது தனக்கு தேவைக்காக பயன்படுத்துகிறாரா என்கின்ற சந்தேகம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்று சாரா புலோஸ்தினி இறந்தாரா தப்பினாரா என்று யாருக்கும் தெரியாது. அதன் பின்னர் பிள்ளையான் இதனோடு தொடர்புபட்டாரா தொடர்புபடவில்லையா என்கின்ற விசாரணை சந்தேகத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனோடு தொடர்புபட்ட இன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுகிறார். இந்த விடயங்களோடு தொடர்புபட்டார் என்றால் காத்தாங்குடியில் இயங்கிய சகரானோடு தொடர்புபட்டார் அல்லது அவர் தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்த கிஸ்புல்லா அவர்கள் இன்று வரைக்கும் வெளியில் இருக்கிறார். பிள்ளையான் கைது, கிஸ்புல்லா வெளியில். அதே போன்று அங்கு மறுபுறம் பார்த்தால் புலனாய்வு அதிகாரிகள் பலர் வெளியில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு குழப்பமாக இருக்கின்றது.